வெற்றி வாழ்வு திருச்சபை ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபித்து ஆரம்பிப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இடத்துல வருகிறோம். ஆண்டவரே, அற்புதமான மன மகிழ்ச்சியின் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த ஞாயிறு ஆராதனை நீர் கொடுத்திருக்கிறீர். இது நீர் உண்டு பண்ணின நாள். ஆண்டவரே, உம்முடைய பிரகாரங்களில் நாங்கள் உண்மை ஆராதிக்கும்படி ஒரு ஸ்தலத்தை நீர் எங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பாடப்போகிற பாடல்கள் மூலியமாக உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, நீர் யாரா இருக்கிறீர், நீர் எங்களுக்கு என்ன செய்து முடித்திருக்கிறீர் என்ற அதன் அடிப்படையில் நாங்கள் பாடும் பொழுது, வாயை திறந்து நாங்கள் பாடும் பொழுது என்னுடைய உள்ளங்களெல்லாம் ஆண்டவரே சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியாலும் நிரம்பும்படி நீர் செய்வீராக. ஆண்டவரே, கவலைகள் பாரங்கள் நீங்கட்டும். ஆண்டவரே, ஒரு வேளை வியாதியோடு வந்திருக்கலாம். ஆராதனை வேளையில் இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதிகள் எல்லாம் குணமாகும்படி நீர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே, தொடர்ந்து நீர் வழி நடத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர், உம்முடைய ஊழியத்தை நாங்கள் வரவேற்கிறோம். உடைய பிரசனத்தை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவர், இந்த இடத்தை உடைய மகிமையினாலும் வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் நீர் நிரப்புவீராக. ஆண்டவர், தொடர்ந்து நீர் மகிமைப்படுவீராக. ஒவ்வொரு காரியத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நம்மை அடிமைத்தனத்தினின்று நீக்கி அவருடைய கரங்களால் நம்மை தூக்கி உன்னதங்களிலே நம்மை உட்கார வைத்திருக்கிறார். ஆமென். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நாம் பிழைத்து கொள்ள முடியும். அவர் நம்மை கண்டெடுத்ததால் நாம் ஜீவனை பெற்று கொண்டிருக்கிறோம். படுகுழியில் கிடந்த நம்மை தூக்கி உயர்வான இடத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறார். நமக்கு எதிராக வந்த சூழ்ச்சிகளை எல்லாம் அவர் அதமாக்கி போட்டுவிட்டார். நம்மை குறித்து அவரின் திட்டம், யோசனை எதுவோ அதனை அவர் நிறைவேற்றினார் சிலுவை மரத்திலே. 1000 பேர் நமக்கு எதிராக வந்தாலும் நம்மை மேற்கொள்ளும் அதிகாரம் அவர்களிடத்தில் இல்லை. கிருபையை கொண்டு நம்மை மூடி பாதுகாத்து கொள்ளுகிறார். ஒருவேளை கரடு முரடான பாதைகளில் நாம் நடந்து சென்றாலும் கடந்து சென்றாலும் அவர் நம்மை அதிலிருந்து மீட்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கை முட்கள் மேல் நடப்பது போல இருந்தாலும் அவர் தம்முடைய கரங்களினால் நம்மை சுமந்து செல்கிறவராய் இருக்கிறார். நமக்காக குறித்ததை நமக்கு தந்து அவரின் தரிசனத்தை நிறைவேற்றுகிறார். அவரே நம்முடைய ஆதரவு, அவரே நம்முடைய அடைக்கலம், அவரே நம்முடைய மறைவிடம். இந்த நல்ல தேவனை இந்த காலை வேளையிலே நாம் ஆராதித்து துதிப்போம். கரங்களை தட்டி உற்சாகமாய் இந்த பாடலை பாடி தேவனை மகிமை. பல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டீர்,
வைத்தீர். ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டீர். உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அதமாக்கினீர். உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர். உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர். நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர். நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். கரடான பாதையில் தூக்கி சென்றீர். முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். கரடான பாதையில் தூக்கி சென்றீர். முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர். நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர். நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். 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 என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன். நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன். நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். 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 ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நம் தேவன் நம்முடைய தேவைகளை எல்லாம் பார்த்து கொள்ளுகிறவராயிருக்கிறார். அவர் நாமம் யெகோவா ஈரே. அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நம்மை கொண்டு போய் விடுகிறார். குறைவு இல்லாத வாழ்வை வாழும்படி செய்கிறார். நம்முடைய ஆத்துமாவுக்கு ஆறுதலை தருகிறார். நம்மை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அவர் நம்மை அதிலிருந்து மீட்க வல்லவராய் இருக்கிறார். அவர் நாமம் யெகோவா ராஃபா, சுகம் தரும் தேவன். அவரது கோலும் தடியும் நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது. சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். அவருடைய நாமம் யெகோவா நிசி, ஜெயக்கொடியானவர். நம் பாத்திரம் நிரம்பி வழியச் செய்து நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடரும்படி செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்தின் நிச்சயத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அவர் நாமம் யெகோவா ரூவா. அவர் ஒரு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். ஆமென். நல்ல மேய்ப்பனாய் இருந்து நம்மை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த நல்ல மேய்ப்பனை இந்த காலை வேளையிலே நாம் துதித்து மகிமைப்படுத்துவோம். போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. மேய்ச்சல் தந்தார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார். குறைவில்லாத வாழ்வை வாழச் செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவே, யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவே. புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார். குறைவில்லாத வாழ்வை வாழச் செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவே, யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவே. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்க செய்தார். மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவே, யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவே. ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே
வழி நடக்க செய்தார். மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ராப்பா ராப்பா என்று பாடுவேன். யெகோவா ராப்பா ராப்பா என்று பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. கோலும் தடியும் கொண்டு தேக்கி வந்தார். சத்துருக்கள் கண்முன் இருந்தடித்தார். ராஜரீக அபிஷேகமும் தந்தார். யெகோவா நிஸ்ஸி நிஸ்ஸி என்று பாடுவேன். யெகோவா நிஸ்ஸி நிஸ்ஸி என்று பாடுவேன். கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார். சத்துருக்கள் கண்முன் இருந்தடித்தார். ராஜரீக அபிஷேகமும் தந்தார். யெகோவா நிஸ்ஸி நிஸ்ஸி என்று பாடுவேன். யெகோவா நிஸ்ஸி நிஸ்ஸி என்று பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார். நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார். பரலோகத்தின் நிச்சயத்தை தந்தார். யெகோவா ரூவா ரூவா என்று பாடுவேன். யெகோவா ரூவா ரூவா என்று பாடுவேன். பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார். நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார். பரலோகத்தின் நிச்சயத்தை தந்தார். யெகோவா ரூவா ரூவா என்று பாடுவேன். யெகோவா ரூவா ரூவா என்று பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லி முடியாத அளவிற்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்திருக்கிறார். அவர் மிகவும் நல்லவர், சர்வ வல்லமை உள்ளவர். அவரே நம்முடைய ஆதாரம். அவர் நம்மை தம்முடைய கரங்களில் ஏந்தி சுமந்து தாங்கி தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். நாம் இந்த நிலையில் இருப்பதற்கு தகுதியே இல்லை. ஆனாலும் அவருடைய கிருபை நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை துவக்கிய தேவன் முடிக்க வல்லவராய் இருக்கிறார். கடைசி வரை நம்மோடு அவர் இருப்பார்.
எத்தனை தடைகள் வந்தாலும் தாமதமானாலும் அவர் நம்முடைய காரியங்களை வாய்க்கச் செய்வார். அவர் நன்மையாய் முடிய பண்ணுவார். நம்முடைய காரியங்களை நன்மையாய் முடிய பண்ணுவார். ஆமென். நாம் ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. 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 ஏந்தினீர், தாங்கினீர், உயர்த்தினீர், தப்புவித்தீர். ஏந்தினீர், தாங்கினீர், உயர்த்தினீர், தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. 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 துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம்
அவருடைய கரங்களே நம்முடைய ஆதாரம். எபினேசர் என்று சொன்னால் உதவி செய்கிற தேவன் என்ற அர்த்தம். அவர் எப்பொழுதும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலும் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்ரோயி என்றால் நம்மை காண்கிற தேவன் என்று பொருள். அவர் நம்மை எப்பொழுதும் கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிற தேவனாய் இருக்கிறார். யெகோவா ஈரே என்றால் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். யெகோவா ராஃபா என்றால் சுகம் தருகிற தேவன் என்ற அர்த்தம். நம்முடைய வியாதியின் படுக்கையை மாற்றி போடுகிறவர் அவர். அவருடைய தழும்புகளால் நம்மை குணமாக்கி இருக்கிறார். ஆமென். நாம் துதிக்கிற இந்த நேரத்திலே நம்முடைய மத்தியிலே அவர் இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். இன்னும் ஒரு பாடலை பாடி நம்முடைய தேவனை நாம் துதிப்போம். எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, எங்கள் துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, எங்கள் துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வீர், ஆராதனை உமக்கே. யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே, ஆராதனை உமக்கே. சொல்லுவோமா? யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வீர், ஆராதனை உமக்கே. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம்
வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, எங்கள் துதிகளை ஏற்றிடுமே. 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 ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, எங்கள் துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, எங்கள் துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே. 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 ஆமென். அல்லேலூயா. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, தூயாதி தூயவரே, நீர் எங்கள் மத்தியிலே இப்பொழுது அசைவாடி கொண்டிருக்கிற உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எபினேசரே, எங்களுக்கு எப்பொழுதும் நீர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. யெகோவா ஈரே, எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ளுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தேவனாய் நீர் எங்களை வழிநடத்தி வருகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வியாதியின் படுக்கையை மாற்றி போடுகிற தேவனாய் இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தழும்புகளால் நீர் எங்களை குணமாக்குகிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் வாழ்க்கையிலே செய்திருக்கிற அதிசயங்களையும் அற்புதங்களையும் எண்ணி முடியாதவையாய் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீரே எங்கள் ஆதாரம், நீரே எங்கள் அடைக்கலம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி 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 ராஜா. நன்றியோடுமை துதிக்கிறோம் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் எங்களை ஆண்டவரே புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே எங்களை கொண்டு போய் விடுகிறீரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குறைவில்லாத வாழ்க்கையை நீர் எங்களுக்கு வாழ வழி செய்திருக்கிறீரே, அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்கள் ஆத்துமாவுக்கு ஆறுதலை கொடுக்கிற தேவனாய் நீர் இருக்கிறீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும்
ஸ்தோத்திரம். பொல்லாப்புக்கு நாங்கள் பயப்படவே மாட்டோம். ஏனென்றால் தேவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பரலோகத்தின் நிச்சயத்தை நீர் எங்களுக்கு பெற்று தந்திருக்கிறீரே, அதற்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். நன்மையும் கிருபையும் எங்களை தொடர செய்தீரே, அதற்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நீர் செய்த நன்மைகள் அநேகமாய் இருக்கிறது ஆண்டவரே. 1000 நாவுகள் போதாதப்பா உம்மை துதிக்க, உம்முடைய நன்மைகளுக்கு நன்றி சொல்ல. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே சில காரியங்கள் தாமதமானாலும் என் தேவரீர் அந்த தாமதங்களின் மத்தியிலே நீர் எங்களுக்கு பலனை கொடுத்து அந்த காரியங்களை எல்லாம் நன்மையாய் முடிய செய்கிறீரே. நீர் வாய்க்க பண்ணுகிறீரே. காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் நீர் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை வேளையிலே நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆராதனைக்கு ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. வர தடைப்பட்ட மக்களை தடைகளை நீக்கி கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. வார்த்தையின் வேளையை நீர் ஆசீர்வதிப்பீராக. வார்த்தை பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஆண்டவரே அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகளாய், ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளாய் வெளிவர என் தேவன் உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற மக்களுக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், ஔஷதத்தை கொடுக்கிறதா இருக்கட்டும் ஆண்டவரே. விடுதலை கொடுக்கிற வார்த்தையாய் அவைகள் இருக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேலையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. துதி கனம் மகிமை மேன்மை யாவற்றையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் கரங்களிலே காணிக்க இந்த சம்பாத்தையும் எடுத்துக்கொள்வோம், அறிக்கிட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நம்மிடத்தில் வருகிறேன். என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தவை. ஆகவே உண்மை கனம் பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறதுனால என்னோட வாழ்க்கையில் ஒருபோதும் குறைவு என்பது இருக்காது. என்னுடைய தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன். செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் விசாலத்தையும் நான் விசுவாசிக்கிறபடியால் தேவனுடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். நாம் கொடுக்குற வேளையில் சங்கீத புஸ்தகத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம். சங்கீதம் 1 1 6 வசனம் வர ஆசிக்கிறேன். துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறகடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் 1 ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல பரிபூர்ணமுள்ள விதத்தில் மன நிறைவுடன் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே அனுபவிக்கக்கூடியவனாய் அவன் இருக்க வேண்டும் என்பதை இதை காண்பிக்கிறது. அதாவது எந்த வழியில் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பூரணமான சந்தோஷத்தையும் மன நிறைவையும் பெற்றுக்கொண்டு அவருக்காக எப்படி நாம் வாழ்கிறோம் என்பதை பற்றியது. ஆகவே வாழ்க்கையில் நம்மளுக்கு இந்த சங்கீதம் கற்றுக் கொடுக்குது பாருங்க. வாழ்க்கையில் 2 விதமான வழி இருக்கு. அது என்னன்னா, ஒன்று துன்மார்க்கமான ஒரு வழி, இன்னொன்று கர்த்தருடைய வழி.
இந்த ரெண்டு வழிகளில் நம்ம எது வந்து சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இதை வேதம் வந்து நம்மளுக்கு தொடர்ந்து நம்மளுக்கு போதித்து கொண்டே வருகிறது. ஏன்னா தேவன் மனிதனை உண்டாக்கி முழு சுதந்திரத்தையும் அவன் ஆண்டு கொள்ளும்படி அவங்ககிட்ட அதிகாரத்தை கொடுத்தார், வல்லமை கொடுத்தார், அதிகாரத்தை கொடுத்தார். அதாவது அவன் விரும்பின காரியத்தை அவன் சூஸ் பண்ணி பூரணமாய் அவன் வந்து அதை எடுத்து அதை அனுபவிக்கலாம். இது தேவன் கிட்ட இருந்து ஆரம்பிக்குது பாருங்க. தேவனுக்கு எந்த விதமான ஒரு கட்டாயமும் இல்லை பாருங்க. அவர் மனுஷன் உண்டாக்கணும்னா யாருன்னா சொல்லி தான் தேவன் உண்டாக்குனாரா? நீ மனுஷன் உண்டாக்கணும் தேவனே அப்படின்னு சொல்லி தான் தேவன் உண்டாக்குனாரா? இல்லை, அவர் விருப்பப்பட்டார். என்னை போலவே ஒரு ரூபம், என்னை போலவே ஒரு சாயலுடையவனா மனுஷன் உண்டாக்க போறேன், அவனுக்கு பூமியை கொடுக்க போறேன், அவனுக்கு ஆளுகையை தரப்போறேன். எப்படி உண்டாக்குறாரு பாருங்க. தேவனை போலவே விருப்பம் உடையவனாக என்னவனா சூஸ் பண்ணி அவன் எடுக்கலாம். அதுதான் பாவத்தில் போய் முடிந்தது. நன்மையும் வச்சாரு, தீமையும் வச்சாரு. எதை வந்து சூஸ் பண்ணான் பாருங்க? தீமையை சூஸ் பண்ணான். அதன் மூலியமாக பாவம் வந்த விளைவு, சாபம் எல்லாம் உள்ள வந்தது. அப்போ தொடர்ந்து நமக்கு வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னா, முழுமையான சுதந்திரத்தையும் விருப்பத்தையும் நமக்கு தேவன் தருகிறார். ரெண்டு விதமான வழி இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ரெண்டு விதமான வழி இருக்கிறது. எந்த வழியில, எந்த வாசல்ல நம்ம போய் பிரவேசிக்க போறோம், அந்த வழியில பிரவேசித்து எந்த விதமான ஆசீர்வாதங்கள் நாம் எடுக்க போறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. இயேசுவே சொல்றாரு பாருங்க, இடுக்கமான வழி, விசாலமான வழி, கெட்ட மரம், நல்ல மரம். அப்புறம் பாருங்க, தன்னுடைய வீடை வந்து மணலின் மேல் கட்டுறான், கண்மலையின் மேல் கட்டுறான். பாருங்க வேதம் பாருங்க தொடர்ந்து அதை நம்மளுக்கு அதாவது கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. அப்ப ஞானமுள்ள மனிதன் எந்த வழியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை இதை நமக்கு போதிக்கிறது. அப்போ நம்ம எந்த வழியில எடுக்கணும்? அப்போ இந்த சங்கீதம் புஸ்தகம் 1ஆம் வசனம் சொல்லுறது பாருங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியுடைய வழியில் இல்லாமலும் பரியாசற்காரன் உட்கார இடத்தில் உட்காராமலும். இது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, முதல்ல நம்முடைய வாழ்க்கை எப்பேற்பட்டதா இருக்கிறது. இது வந்து தமிழ்ல துன்மார்க்கன் ஆரம்பிக்குது, ஆனா மற்ற மொழிபெயர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஓ பிளஸ்ட் அப்படின்னு ஆரம்பிக்குது. ஏன் முதல்ல இந்த வசனம் வந்து இப்பேற்பட்ட வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை எங்கிருந்து ஆரம்பித்து எங்கிருந்து வந்தது என்பதற்காக காண்பிக்கிறது. முன்னாடி நம்ம பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் துன்மார்க்கத்திலிருந்தும் பாவியாக இருந்தோம். நீதிமான் கூட இல்லை, ஒரு மனுஷனும் இல்லை. அதை காண்பிக்கிறது முதல்ல. இதை காண்பித்து அடுத்ததுதான் என்ன மாதிரியான ஒரு வழி இருக்கிறது, மனிதன் வந்து எந்த வழியை சூஸ் பண்ணி எந்த விதத்தில் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும் என்பதை காண்பிக்கிறது. இங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அர்த்தத்தை வெவ்வேறு வார்த்தையினால அங்க கொடுக்கப்படுகிறது. அதாவது எபிரேய நீங்க ஒரிஜினல் மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா அகர வரிசையில கொடுத்துருப்பாங்க. ஒரே வார்த்தை, அதாவது ஒரே அர்த்தம், வெவ்வேறு வார்த்தையினால அதை கொடுப்பார்கள். இங்க பார்த்தீங்கன்னா துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியுடைய வழியில் இல்லாமலும் பரியாசற்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். முதல்ல பாருங்க, ஒரே அர்த்தத்தை அது கொடுக்குது, ஆனா வெவ்வேறு வார்த்தை பாருங்க. முதல்ல துன்மார்க்கன், ரெண்டாவது பாவிகள், மூன்றாவது பரியாசற்காரர். இங்க ஒரு விதமான வார்த்தைகளை கொடுக்கிறது. இன்னொன்று பாருங்க, ஆலோசனை, வழி, இடம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நடவாமல், நெல்லாமல், உட்காராமலும். ஒரே அர்த்தத்தை வெவ்வேறு வார்த்தையினால நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை போக்கஸ் பண்ணுவேன். கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, அதை மையமாக காண்பிக்கிறது. ஏன் அப்படின்னா, துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியுடைய வழியில் இல்லாமலும் பரியாசற்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இதெல்லாம் ஒரு மனுஷன் செஞ்சான் அப்படின்னா எந்த விதமான அவனுடைய வாழ்க்கையில நன்மையும் இருக்காது, பூரணமும் இருக்காது, ஒரு மன நிறைவு, ஒரு சந்தோஷமும் இருக்காது என்பதை காண்பிக்கிறது. அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எப்பேற்பட்ட வாழ்க்கையிலிருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த முதல் வசனம் காண்பிக்கிறது. ரட்சிக்கப்பட்ட பிறகும் நாம் எந்த வழியை நாம் எடுக்க வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறதா இருக்கிறது. இதை டிபிடி டிரான்ஸ்லேஷன்ஸ்ல வாசித்து பார்த்தோன்னா இந்த வசனத்தை எப்படி
வருதுன்னு இந்த 1, 2, 3 வசனங்கள் பாருங்க. தமிழில் வாசிக்கிறேன். தேவனுடைய வழிகளை பின்பற்றுவனுக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி பாருங்க. ஞானமுள்ள மனுஷன் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பாருங்க. அவன் துன்மார்க்கரின் வழியில் நடக்க மாட்டான், பாவியின் வழியை பகிர்ந்து கொள்ள மாட்டான், பரியாசப்படுகிறவரின் இருக்கையில் அமர்ந்திருக்கவும் மாட்டான். நான் இருக்கிறேன் என்ற வார்த்தைக்கு உண்மையாய் நிலை நிற்பதும் ஒளியின் மெய்யான வெளிப்பாட்டை இரவும் பகலும் தியானிப்பதுமே அவனுடைய பேரார்வம். அவன் தேவனுடைய திட்டத்தின்படி நடப்பட்ட பேரின்ப நீரோடுகளின் அருகே ஆழமான வேரூன்றிய வாழ்க்கையின் ஒவ்வொரு பருவத்திலும் கனி கொடுக்கிற செழிக்கும் மரத்தை போல உறுதியாக நிற்பான். அவன் ஒருபோதும் வறண்டு போவதில்லை, ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை. எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டவன், எப்பொழுதும் செழிப்பானவன். இந்த டிபிடி டிரான்ஸ்லேஷன் நான் வாசித்து பாருங்க. 1 to 3 வசனம் வரையும் வாசித்தேன். இங்கே என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னா, தேவனுடைய வழிகளை பின்பற்றவனுக்கு நான் சொன்ன ஆரம்பத்தில் 2 வழி இருக்குது. ஒன்று துர்மார்க்கமான வழி, இன்னொன்று தேவனுக்கேற்ற வழி. இந்த தேவனுக்கேற்ற வழியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 150 சங்கீதங்கள் இருக்கிறது. இந்த 150 சங்கீதங்களுக்கும் இந்த முதல் சங்கீதம் ஒரு முன்னுரையாக இருக்கிறது. தேவன் எதை விரும்புகிறார்? அவர் ஆசீர்வாதத்தை விரும்புகிறார். மனுஷன் அவன் நல்லா இருக்கணும், அவன் சுகமாக இருக்க வேண்டும், அவன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும், நிறைவுள்ளவனாக இருக்க வேண்டும், ஞானம் அவன்கிட்ட பரிபூர்ணம் உள்ளத்தில் இருக்க வேண்டும், குடும்பம் சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் இருக்க வேண்டும், அவன் தேவை சந்திக்கப்பட்டிருக்கணும், தேவை சந்திக்கப்பட்ட பிறகும் அதிகமாக அவங்ககிட்ட பணம் இருக்க வேண்டும். தேவன் அதையெல்லாம் விரும்புகிறார் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு காண்பிக்கிறதா இருக்கிறது. ஒரு முன்னுரையாக நமக்கு காண்பிக்கிறதா இருக்குது. சிம்பிளா சொன்ன போனா, தேவனுடைய வழியை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னா, அவர் சொல்றார் பாருங்க, இரவும் பகலும் தியானிப்பதும் அவனுடைய பேரார்வம். அவன் தேவனுடைய திட்டத்தின்படி நடப்பட்ட பேரின்ப நீரோடு அழகிய ஆழமாக வேரூன்றிய வாழ்க்கையின் ஒவ்வொரு பருவத்திலும் கனி கொடுக்கிற செழிக்கும் மரத்தை போல உறுதியாக நிற்பான். என்ன சொல்லுது பாருங்க, தேவனுடைய திட்டத்தின்படி நடப்பட்ட பேராரும் நீரோடைய அருகே ஆழமாக வேரூன்றிய வாழ்க்கையின் ஒவ்வொரு பருவத்திலும் கனி கொடுக்கிற செழிக்கும் மரத்தை போல உறுதியாக நிற்பான். ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு பகுதியிலும் நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ கனி கொடுக்க வேண்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளா தேவனுடைய வழியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். தேவனுடைய வழி என்னன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு வருவது. தேவனுடைய வார்த்தையில் என்னவெல்லாம் ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ தேவன் மீது நம்பிக்கை வைப்பது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மீது நம்பிக்கை வைப்பது. இதன் மீது நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது அதை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில பேசும் பொழுது எல்லா விதத்திலும் அது கனி கொடுக்கிறதா இருக்கிறது. ஏன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புறம் கூறுவாங்க, பின்னாடி பேசுவாங்க, நல்லா சிரிப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு தேவன் சொல்றாரு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா, அது நம்மளை வேற விதத்தில் நம்ம கொண்டு போயிடும். பாருங்க, முதல்ல துர்மார்க்கனுடைய ஆலோசனை, பாவியுடைய வழி ஆலோசனை கொடுத்து அப்படியே வழி அருகே கொண்டு அவனை என்ன பண்றது, அப்படியே உட்கார வச்சுட்டேன். தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு போகாம அவனை ஒரு இடத்துல அதை அப்படியே அவனை டைட் பண்ணி அதை அப்படியே அவனை உட்கார வைக்குது. அதனால தேவன் சொல்றது, அந்த விதமான ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம உட்காரக்கூடாது. ஒரே இடத்துல உட்கார்ந்து அந்த பாவத்துக்கு கீழே நம்ம அடைபட்டு போகக்கூடாது. ஏன்னா நம்ம பாவத்துக்கு அடை போட்டோம், அதுலேருந்து தேவன் நம்மளை விடுதலை ஆக்கியிருக்கிறார். இந்த விடுதலை ஆக்கின தேவன் நம்மளுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறாரு பாருங்க. வேதத்தில் திரும்ப திரும்ப வரும், அவர் மரணத்தையும் ஜீவனும் உனக்கு முன்பாக வைக்கிறார் அப்படின்றாரு, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறாரு. அவர் கற்றுக் கொடுக்கிறாரு, ஆசீர்வாதத்தை சூஸ் பண்ணு, ஜீவனை சூஸ் பண்ணு அப்படின்னு. இந்த சங்கீதமும் நமக்கு அதுதான் கற்றுக் கொடுக்கிறது. நாம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில ஏன் கனி வர மாட்டேங்குது, ஏன் ஆசீர்வாதம் வர மாட்டேன்னு நம்ம யோசிக்கணும். நம்முடைய எண்ணங்கள் எப்பேற்பட்டதா இருக்கிறது, நம்முடைய உட்கார்ற இடம் எப்பேற்பட்டதா இருக்கிறது, நம்முடைய போற வழி எப்பேற்பட்டதா இருக்கிறது, நம்முடைய பேச்சு எப்பேற்பட்டதா இருக்கிறது, இதெல்லாம் நாம் சிந்தித்து செயல்பட்டு நம்ம யோசித்து ஞானமுள்ள ஒரு நல்ல முடிவை நாம் எடுக்க வேண்டும். இந்த சங்கீதம் அதை நமக்கு வலியுறுத்துகிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் சிம்பிளா அப்படின்னா, தேவனுடைய வழியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். சரிங்க, தேவனுடைய வழியை நான் தேர்ந்தெடுக்கிறேன், என்ன பண்ணணும் அப்படின்னா, அவரை முழுமையாக நாம் நம்ப வேண்டும். அதை அவர் விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலும் தேவன் அதை விரும்பினார். என்னன்னா, என்னை முழு மனதோடு
ஆராதி, முழு மனதோடு என் அன்பு கூறு, என்னுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியமங்களையும் பிரமாணங்களையும் அதை எடுத்து அது நீ என்ன பண்ணு உங்களுடைய வாழ்க்கையில் அதை வந்து அபியாசப்படுத்து அப்படின்னு. அதாவது நடைமுறை வாழ்க்கையில் நம்ம ஈஸியாக செழிப்பை, ஆசீர்வாதத்தை, முன்னேற்றத்தையும் சுகத்தையும் நாம் எடுக்க முடியும். நடைமுறை வாழ்க்கையில் எப்படி நடைமுறை வாழ்க்கையில் நாம் எடுக்க முடியும் அப்படின்னா, பேசுகிறது மூலியமாக, கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறது மூலியமாக, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பேசுகிறது மூலியமாக. சூழ்நிலை நமக்கு சாதகமாக வராதுங்க. நம்ம நினைக்கிற சூழ்நிலை நமக்கு சாதகமாக வந்தால் நம்ம பேசலாம், நம்ம நல்லா இருந்தால் பேசலாம், நம்மக்கிட்ட பணம் இருந்தால் பேசலாம். அந்த மாதிரி சூழ்நிலை வந்து எப்பொழுதும் நம்மக்கிட்ட இருக்காது. நீங்கள் ஆதி ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் என்னென்னா இருள் இருந்தது, சூழ்நிலை சாதகமாக இல்லை தேவனுக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி புதிய சிருஷ்டிகளாய் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். பழையவில் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாக மாற்றப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அவரை போலவே பேசணும். சூழ்நிலை வந்து ஒருவேளை இருட்டாக இருக்கலாம், கையில் பணம் இல்லாமல் இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், என்ன பண்ணணும்னா தேவையாக இருக்கலாம். அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே நம்முடைய தேவைகள், குறைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் வாயை திறந்து பேசும்பொழுது அவர் அங்கு கிரியை செய்வார். அதுதான் நமக்கு இந்த சங்கீதம் கற்றுக் கொடுக்கிறது. பாருங்க, 2ஆம் வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய வாக்குத்தத்தம், கர்த்தருடைய வார்த்தை, அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். இதே பாருங்க, எரேமியா தீர்க்க தரிசனம் 17ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க பாருங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணமும் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் அவன் இருப்பான். என்ன சொல்றார் அப்படின்னா, இது வந்து சரியா வந்து வழங்கல பாருங்க. இதே த பேஷன் டிரான்ஸ்லேஷன்லாம் தமிழில் வாசிக்கிறேன். அது வந்து கண்டிப்பாக வலியுறுத்தும், நாம் என்ன பண்ண வேண்டும், நாம் என்ன பண்ணணும் அப்படின்ற வலியுறுத்தி அதை நம்ம பண்ண நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி ஆசீர்வாதங்கள் வருகிறது என்பதை அதை அப்படியே வெளிப்படையாய் அதை சொல்லுகிறது. அதே வசனத்தை எரேமியா 17:7-8 நான் வாசிக்கிறேன், இந்த பேஷன் டிரான்ஸ்லேஷன் தமிழில். என்னில் நம்பிக்கை வைப்பவனை, என்னில் மட்டுமே நம்பிக்கை வைப்பவனை அங்கே சொல்றார் பாருங்க. என்னில் மட்டும் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எந்த வழியை நம்ம நம்புகிறோம், யாரை நம்புகிறோம், எந்த மனுஷனை நம்புகிறோம், எந்த சூழ்நிலை நம்புகிறோம், சூழல் நமக்கு சாதகமாக இல்லைன்னா கூட யாரை நம்புகிறோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க. சொல்றாரு பாருங்க, என்னில் மட்டுமே நம்பிக்கை வைப்பவனை நான் மகிழ்ச்சியினால் ஆசீர்வதிப்பேன். அவன் ஆற்றங்கரையில் நடப்பட்ட மரத்தை போல இருக்கிறான், அது நீரோடைகளில் தன் வேர்களை பரப்புகிறது. சுட்டெரிக்கும் வெயில் வரும்போது அது அஞ்சுவதில்லை, ஏனெனில் வறட்சியான ஆண்டிலும் அதன் கிளைகள் வாடாமல் பசுமையாக இருக்கின்றன. அதற்கு எந்த கவலையும் இல்லை, அது தொடர்ந்து செழிப்பான கனிகளை தருகிறது. பாருங்க, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னை மட்டும் நம்பு, என்னுடைய வார்த்தையை உங்களுடைய இருதயத்தில் பதியுங்க, அதை மட்டும் பேசுங்க. நம்ம பேசினாலே கவலை இருக்காது, அடுத்தது என்ன பண்ண போகிறோம் கவலை இருக்காது. நிறைய பேருக்கு கவலை ஏன் இருக்கிறது அப்படின்னா, நாம் எதை சார்ந்து கொண்டு இருக்கிறோம், எந்த வழியை சூஸ் பண்ணுறோம், யாரை நம்புகிறோம் என்றது ரொம்ப பொறுத்து. வசனம் உங்களுக்கு சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து, அப்படி இருந்தாலே காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுகிறார் பாருங்க. அது தொடர்ந்து செழிப்பான கனிகளை தருகிறது. வறட்சியான சூழ்நிலை வந்தால் கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஈசாக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து சாதகமாக இல்லை. ஆனால் அவர் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா கற்றுக் கொடுக்குறாரு. இந்த வறட்சியான சூழ்நிலை என்னை நம்பு, என்னோட வார்த்தையை நம்பு, என்னை மட்டும் நம்பு, என்னை மட்டும் விசுவாசின்னு கற்றுக் கொடுத்து, வறட்சியான சூழ்நிலை இருக்கும் பொழுது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஈசாக்கு என்ன பண்ணுறாருன்னா விதைக்கிறாரு. விதைக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வாதத்திலும் அந்த வருஷம் 100 மடங்கு அவர் பலன் அடைந்தார். அப்போது நமக்கு இந்த சங்கீதம் ஒன்று வந்து நம்மளுக்கு என்னென்னா, சிம்பிளாக நம்மளுக்கு சொல்ல போனால் அப்படின்னா, தேவனுடைய வழியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தத்தையும் தேவனுடைய வார்த்தையும் தொடர்ந்து நம்ம விசுவாசிக்கும் பொழுது காரியங்களை அவர் நடப்பிப்பார். வறட்சியான சூழ்நிலை வரலாம், வெயில் சுட்டெரிக்கலாம்,
அப்படியே பண்ணா கூட அதுக்கு நம்ம அஞ்சுவதில்லை, அது நம்ம சேதப்படுத்தாது, அவர் பாதுகாப்பார். தொடர்ந்து அவர் என்ன பண்றாருன்னா செழிப்பான கனிகளை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார், மகிழ்ச்சியினால் நம்ம ஆசீர்வதிக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு பரிபூர்ணம் உள்ள விதத்துல மகிழ்ச்சியினாலும் ஆசீர்வாதத்தினாலும் செழிப்பினாலும் முன்னேற்றத்தினாலும் காணப்பட வேண்டும் என்றால், கல்வாரி சிலுவையில நமக்காக இயேசு செய்து எல்லாவற்றையும் முடித்திருக்கிறார். அந்த வார்த்தை எடுத்து அவரை மட்டும் நம்பி நம்ம பேசுவோமானால் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாகவே இருக்கும். ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். நம்முடைய கரங்களை இருதயத்தின் மீது வைத்து இந்த அறிக்கையை ஏறெடுப்போம். யெகோவா ஈரே, நீர் எல்லாம் பார்த்து கொள்ளுவீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். யெகோவா ஷம்மா, நீர் எப்போதும் என்னோடு இருக்கிறவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். யெகோவா நிசி, நீர் எங்களை வெற்றி சிறக்க செய்கிற தேவன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். யெகோவா ரோப்பேக்கா, நீர் எங்களை குணமாக்குகிற கர்த்தர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். யெகோவா ஓசேனு, நீர் எங்களை உருவாக்கும் கர்த்தர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். யெகோவா மெக்காதீஸ், நீர் பரிசுத்தமாக்கும் கர்த்தர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஏலோஹீம், நீர் எங்கும் நிறைந்தவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எல்ஷடாய், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். யெகோவா சிட்கேனு, நீர் நீதியுள்ள தேவன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். யெகோவா ஷாலோம், நீர் எங்களுக்கு சமாதானத்தை தருகிற தேவன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அனைவரும் உட்காருவோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை தமிழ் ஆராதனை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஆராதனை ஹிந்தி ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் பரிந்து பேசும் ஜெபம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை வாக்குத்தத்த ஆராதனை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை உண்டு. இன்றைக்கு நமக்கு திருவிருந்து ஆராதனை நடைபெறும். இரண்டாவது சனிக்கிழமைகளிலே வாலிபர் கூட்டம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். மூன்றாவது சனிக்கிழமைகளிலே மகளிர் கூட்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். கடைசி சனிக்கிழமைகளிலே துதி ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் சபை மக்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள்.